இது போன்ற நிலையிலேதான் இந்த அதீபாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுக்கம், இன்று அனைத்து பெரிய மகான்களுமே இந்த ஒழுக்கம் குறித்து கவலைப்படுகிறார்கள். நாங்கள் ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக மீலாது நபி பெருவிழா சமூக ஒற்றுமை மாநாடாக எங்களுடைய சுல்தான்பேட்டையில வைத்திருந்தோம். அந்த பெரிய பள்ளிவாசலுக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார், ஒரு பாதிரியாரும் வந்திருந்தார். அந்த பாதிரியார் பேசும் பொழுது தன்னுடைய மனக்கவலையை அப்படியே கொட்டினார். எங்கே போகிறது இன்றைய மாணவ சமுதாயம்? ஆசிரியர்களை மதிக்காத, பெற்றோர்களுடைய சொல் கேட்காத இந்த மாணவர்களுடைய நிலைமையை நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று வயது முதிர்ந்த அந்த பாதிரிமார் கவலைப்படுகிறார். இன்று சமூக அக்கறை கொண்ட அனைவருமே கவலைப்படுகிறார்கள் ஒழுக்கம் குறித்து. அந்த ஒழுக்கத்தை போதிப்பதுதான் இது போன்ற கல்வி கூடங்கள். ஒழுக்கமான நிலையை உருவாக்க வேண்டும் என்ற அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த நற்கூலிகளை வழங்குவானாக. எங்கெங்கெல்லாம் கலாசாலைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் மாணவர்கள் சிறந்த ஒழுக்கத்தோடு வெளிவருகின்ற ஒரு அற்புதமான நிலையை அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நாம் எல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். படிப்பு என்பது ஏதோ அதை மனனம் செய்தோம், அதை ஒப்புவித்தோம், எழுதினோம் என்றில்லாமல் அந்த படிப்போடு சேர்ந்த அந்த நடைமுறை நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும். கற்பவை கசடர கற்பவை நிற்க அதற்கு தகுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப நிற்க அதற்கு தகுன்னு சொன்னா ஏதோ ஒப்பிச்சுட்டு போறது கிடையாது. மாறாக அந்த ஒழுக்கவியல் கோட்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும் என்பதைத்தான் திருவள்ளுவரும் கூறி காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கம் இன்றைய மாணவரிடத்திலே உருவாக வேண்டும் என்ற துவாவோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிறுவனத்தை சிறப்பான ஒரு நிறுவனமாக, மென்மேலும் உயர்ந்த நிறுவனமாக உருவாக்கி இதில் இருந்து பல திறமையான ஒழுக்கமான மாணவ கண்மணிகளை மென்மேலும் உயரச் செய்வானாக என்று துவா செய்தவனாக, எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கல்வி நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தவனாக என்னுடைய உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.